ஒரு பெரிய மலைக்கு பக்கத்துல இருந்த காட்டுல ஒரு கரடி வாழ்ந்துக்கிட்டு வருது. அந்த கரடிக்கு ஒரு குட்டி கரடி மகன் இருக்கு. அந்த குட்டி கரடி எப்போதுமே சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இருந்தாலுமே அந்த பெரிய கரடி எப்போதும் சின்ன கரடிக்கிட்ட, "நீ புத்திசாலியா இருக்க. அதனால நீ எந்த ஆபத்துலயாவது இருக்கப்ப கூட உன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நீ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுக்க முடியும். அதனால எப்பவும் புத்திசாலித்தனமா யோசிச்சு நடந்துக்கன்னு" சொல்லுது. ஒரு நாள் பெரிய கரடி உணவு தேடி காட்டுக்குள்ளே போயிடுது. அப்போ அந்த குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிக்கிறதுனால தானுமே காட்டுக்குள்ளே போய் அங்கே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கணும்னு தோணுது. உடனே மெதுவாக நடந்து காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது குட்டி கரடி. காட்டுக்குள்ளே போன குட்டி கரடிக்கு சுட்டித்தனமாக எல்லா பாறைகளையும் ஏறி குதிச்சு விளையாடுது. அப்போது திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்குது. பயந்து போன குட்டி கரடி சத்தம் வந்த பக்கம் போய் பார்க்குது. அங்கே ஒரு பெரிய புலி இருக்குது. குட்டி கரடியை பார்த்து சிரிக்குது. உடனே பயந்து போன குட்டி கரடி, "என்னை சாப்பிட போகிறீங்களான்னு?" கேட்குது. உடனே புலி சொல்லுது, "கண்டிப்பாக, கரடி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அதனால் நீ தான் எனக்கு இன்றைக்கி மதிய உணவுன்னு" சொல்லுது. இதை கேட்ட குட்டி கரடிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினா தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற அவங்க அப்பா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே தைரியத்தை வர வச்சுக்கிட்ட குட்டி கரடி சுற்றி முற்றி பார்க்குது. அப்போ தான் அவங்க ஒரு பாறைக்கு பக்கத்தில் நிற்கிறதையும் அந்த பெரிய பாறை ஒரு சின்ன பாறையோட முட்டிக்கிட்டு நிற்கிறதையும் பார்க்குது. அந்த குட்டி பாறையை எடுத்தால் அது அவங்கள நசுக்கிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட குட்டி கரடி, எப்படியாவது இந்த சின்ன பாறையை பிடிச்சி இழுத்துட்டோம்னா அது அந்த புலி மேலே விழுந்து அமுக்கிடும், நாம் தப்பிச்சிடலான்னு நினைக்கிது. ஆனால் அந்த சின்ன பாறையை தன்னால் இழுக்க முடியாது. அதுக்கு தனக்கு பலமும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது குட்டி கரடி. அப்போ தான் அந்த புத்திசாலியான குட்டி கரடிக்கு ஒரு புது யோசனை வருது. உடனே புலிக்கிட்ட கேட்குது, "உங்களுக்கு பெரிய பலம் இருக்காமேன்னு." அதுக்கு அந்த புலி சொல்லிச்சு, "ஆமாம், இந்த காட்டில் சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் பலம் அதிகம்னு" சொல்லுது. இதை கேட்ட கரடி சொல்லிச்சு, "நான் இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடாக மாறுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நீங்கள் என்னை சாப்பிட போகிறீங்க, இருந்தாலும் எனக்கு உங்கள் பலத்தை காமிங்க, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குன்னு" சொல்லுது. உடனே புலி சொல்லிச்சு, "என்ன செஞ்சு என்னோட பலத்தை நிரூபிக்கிறது? இந்த மரத்தை அடித்து உடைக்கட்டுமான்னு" கேட்குது. "அதை நானே செஞ்சுடுவேனே, இங்கே பாருங்கள், இந்த பெரிய பாறை, இதை நீங்கள் தூக்குங்க பார்க்கலான்னு" சொல்லுது. அதுக்கு புலி சொல்லுது, "இது இந்த உலகத்தில் இருக்க யாராலையும் முடியாது. என்னால் செய்ய முடியும், வேறு ஏதாவது சொல்லு, நான் செய்கிறேன்னு" சொல்லுது. அப்போ அடியில் இருக்க அந்த சின்ன கல்லையாவது தூக்குங்கன்னு சொல்லுது. உடனே அந்த புலி சின்ன கல்லை அசைச்சிடுது. உடனே அதுக்கு மேலே முட்டி நின்ன பெரிய பாறை புலி மேலே விழுந்து நசுக்கிடுது. இதை எதிர்பார்த்து நின்றுட்டு இருந்த குட்டி கரடி டக்குன்னு அடுத்த பக்கம் ஓடி தப்பிச்சிருது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அதை தேடி அவங்க அப்பா பெரிய கரடி வந்துடுது. நடந்ததை எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட பெரிய கரடி தன்னோட புத்திசாலித்தனமான மகனை பாராட்டுது.